இரண்டாவது முறையாக இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய போட்டி என்பது இரண்டு அணிகளுமே பலம் வாய்ந்த அணியாகவே கருதப்பட்டது. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய T20 போட்டியில் ஒரு போட்டியில் கூட தோற்காமல் தற்பொழுது இந்த இறுதிப் போட்டியை நெருங்கியது. சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு T20 அணியாக கருதப்பட்ட நிலையில் தற்பொழுது கடைசி ஓவரில் அந்த த்ரில் வெற்றியை இந்தியா பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இரண்டாவது முறையாக மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து அணி அடுத்தபடியாக இந்திய அணி T20 கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. கடந்த ஆண்டு இங்கிலாந்து அணி உலகக்கோப்பையை கைப்பற்றியது. T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியிருந்த நிலையில் தற்போது இந்திய அணியை தன்வசமாக்கி இருக்கிறது. இந்திய அணியினுடைய ICC கோப்பைகளுடைய அந்த வரலாற்று பட்டியலை பார்க்கும் பொழுது இந்தியாவின் சார்பில் கபில் தேவ், மகேந்திர சிங் தோனி, அதற்கு பிறகாக ரோஹித் சர்மா அந்த ICC கோப்பையை கைப்பற்றி இருக்கிறார். 11 ஆண்டுகளுக்கு பிறகாக கடைசியாக 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் மட்டுமே ICC கோப்பையை இந்தியா பெற்றிருந்தது. அதன் பிறகாக நடைபெற்ற T20 உலகக்கோப்பை 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியாவால் சோபிக்க முடியவில்லை. அதன் பிறகாக டெஸ்ட் சாம்பியன்ஸ் டிராபி அந்த போட்டியிலும் இந்தியாவால் சோபிக்க முடியவில்லை. அதன் பிறகு தற்பொழுது T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி சாதித்திருக்கிறது. குறிப்பாக கோலி இந்த சீசன் முழுவதுமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய நபராக கருதப்பட்டார். ஆனால் இந்த போட்டியில் 59 பந்துகள் விளையாடியிருக்கிறார். அதில் 2 சிக்சர்கள், 6 பவுண்டரிகள் என 76 ரன்கள் விளையாடி இருக்கிறார். அதற்கு அடுத்து அக்சர் படேல் 47 ரன்கள், 31 பந்துகளில் 4 சிக்சர்கள், 1 4 என 47 ரன்களை விளையாடி இருக்கிறார். சிவம் துபே 27 ரன்களை விளையாடி இருக்கிறார். குறிப்பாக இந்திய அணியினுடைய வெற்றி என்பது கிளாசனுடைய கையில் இருப்பதாக கருதப்பட்டது. கிளாசனுடைய ஆட்டம் 50 ரன்களை கிளாசன் விளாசி இருக்கிறார். கிளாசனுடைய விக்கெட்டை எடுத்ததன் பிறகாகத்தான் இந்திய அணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. கடைசி ஓவரில் பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா இந்த திரில் வெற்றியை இந்தியாவிற்காக பெற்றுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 3 விக்கெட்டுகளை ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்கிறார். பும்ராவினுடைய சிறப்பான பந்து வீச்சு, ஹர்திக் பாண்டியாவினுடைய பந்து வீச்சு, ஹர்தீப் சிங்கினுடைய பந்து வீச்சு என்பது இந்தியாவிற்கான அந்த சாம்பியன் டிராபியை கைப்பற்றுவதற்கான இந்த T20 உலகக்கோப்பையை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறது. தற்பொழுது இந்திய அணிக்கு ICC உலகக்கோப்பையை பெற்று தந்திருக்கக்கூடிய கேப்டன்களினுடைய வரிசையில் ரோஹித் சர்மா இடம்பெற்றிருக்கிறார். இந்திய அணி இதுவரை விளையாடி இருக்கக்கூடிய ICC போட்டியை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராபி உள்ளிட்ட போட்டிகளிலும் பிளே ஆஃப் சுற்றுக்கும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கொண்டே இருந்தார்கள். ஆனால் 11 ஆண்டுகளாக அவர்களால் எந்த ஒரு ICC கோப்பையும் தன்வசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்று நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி கோப்பையை தன்வசப்படுத்தி இருக்கிறது. இந்திய அணியினுடைய வீரர்களுடைய இந்த பந்து வீச்சு என்பது துல்லியமாக இருந்ததன் காரணமாக தற்போது அந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். ICC போட்டிகளில் முதல் முறையாக பந்து வீச்சு துவங்கியிருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் அவருடைய அந்த சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா இந்த சீசன் முழுவதுமாக அவருடைய ஃபார்மை கண்டினியூ செய்ய முடியவில்லை. இந்த போட்டியிலும் அவரால் 4 ஓவர்களை முழுமையாக போட முடியவில்லை. ஆனால் அக்சர் படேல் அவருடைய பந்து வீச்சை முழுமையாக நிறைவு செய்தார். ஆனால் அவருடைய ஓவரில் அதிக ரன் கொடுக்கப்பட்டது. ஹென்ரிக் கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கனுடைய அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஹென்ரிக் கிளாசன் அதிக அளவு ரன்களை அடித்தார். அதிக சிக்சர்களை விளாசி 50 ரன்களை கடந்திருந்தார். அந்த வகையில் இந்தியாவினுடைய வெற்றி நழுவக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதன் பிறகாக வந்த பும்ரா அவருடைய அந்த 2 ஓவர்களை மிகவும் துல்லியமாக வீசியிருக்கிறார். குறிப்பாக அவர் வீசிய அந்த 17வது ஓவர் மிகவும் முக்கியமான ஓவராக கருதப்பட்டது. அதன் பிறகாக ஹர்தீப் சிங் அவருடைய ஓவரில் 5 ரன்களை விட்டுக் கொடுத்து இந்தியாவிற்கான அந்த வெற்றியை உறுதி செய்தார். அதன் பிறகாக வந்த ஹர்திக் பாண்டியா மில்லருடைய அந்த விக்கெட்டை வீழ்த்தினார். மில்லருடைய விக்கெட் வீழ்ந்ததன் பிறகாக இந்தியாவுடைய வெற்றி ஓரளவுக்கு உறுதியாக இருந்தாலும் ரபாடா மற்றும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டதன் காரணமாக இந்தியாவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மில்லர், அதாவது ஹர்திக் பாண்டியா வீசிய அந்த முதல் பந்து வீச்சில் மில்லர் 6ஐ நோக்கி அடித்தார். பவுண்டரி லைனை நோக்கி சூரியகுமார் யாதவ் பிடித்த பந்து அந்த கேட்சாக மாற்றப்பட்டது. அந்த சிக்ஸர் கேட்சாக மாறியதன் மூலமாக இந்தியாவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அந்த ICC கோப்பைகளை பெற்ற வரலாற்றின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது கபில் தேவ், ரோஹித் சர்மா, அதன் பிறகாக தற்பொழுது கபில் தேவ், மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா ஆகியோருடைய அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கிறார். குறிப்பாக மகேந்திர சிங் தோனி 50 ஓவர் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை 2007 தான் T20 உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. T20 உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் போட்டியிலே இந்தியா சாம்பியனாக ஆனது. மகேந்திர சிங் தோனிக்கு பிறகாக கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா அந்த T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை 2வது முறையாக கைப்பற்றி மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து ஆகிய அணிகளுடன் 2 முறை T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிய அணி என்ற வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது.